السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله مولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாமும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் நற்சுவற்றினை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினாலும் மாபெரும் வல்லமையினாலும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதில் மிக முக்கியமான ஒரு நாளான பத்ர் சஹாபாக்களுடைய தினத்தில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்ற நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த பத்ர் சஹாபாக்களோடும் இருக்கக்கூடிய தௌஃபீக்கினை, அந்த நல்ல நசீபினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் களத்தை பற்றி, இந்த பத்ரை பற்றி பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் களத்தில் உதவி செய்தான். நீங்கள் வலுவற்றவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் வலுவற்றவர்களாக இருந்தீர்கள், அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்துங்கள் என்பதாக அந்த பத்ர் களத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, 3000 மலக்குமார்களை வைத்து 3000 வானவர்களை வைத்து அந்த பத்ர் களத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தார். நாம் எல்லோருக்கும் தெரியும், இந்த பத்ர் களம் இருக்கிறது, இந்த பத்ர் போர் இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு போர். அந்த போரில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததினால் தான் இன்று நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே அல்லாஹ் வெற்றியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்று நீங்களும் நானும் ஒரு முஸ்லிமாக இருந்திருக்க முடியாது. உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு ஆலிமாக நான் என்னுடைய வார்த்தைகளால் எதையும் சொல்ல முடியாது. மாற்று மதத்தில் இருந்திருப்போம். அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை, சிறப்பை கொடுத்தான். இஸ்லாத்தை கொண்டு நமக்கு சிறப்பை கொடுத்தான். அதன் காரணம் அன்று அல்லாஹ் கொடுத்த அந்த வெற்றி தான். அந்த வெற்றியின் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு முஸ்லீமாக இருக்கிறோம். வருடம் இந்த பத்ருடைய களத்தை, அந்த பத்ரில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எவ்வாறெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்தார் என்பதை எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டேதான் வருகிறோம். முதலில் பத்ருக்கான அந்த காரணம், போருக்கான காரணம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம், எதனால் போர் ஆரம்பித்தது? அபூ சுஃபியான் தன்னுடைய வியாபாரத்திற்காக வேண்டி மக்கா வாசிகளிலிருந்து 30 நபர்களை அழைத்துக் கொண்டு சிரியாவிற்கு செல்கிறார்கள். பெரும் பொருட்களோடு திரும்பி வருகிறார்கள், மக்காவிற்கு திரும்பி வருகிறார்கள். இந்த செய்தி சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் தெரிகிறது. மக்காவாசிகள் சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் கொடுக்காத இன்னலே கிடையாது. அதை பழி தீர்ப்பதற்காக வேண்டிதான் நபி அவர்கள் விரும்பினார்கள் இந்த வியாபார குழுவை முற்றுகையிட விட வேண்டும் என்பதற்காக. போரிட வேண்டும் என்பது அல்ல, முற்றுகையிட வேண்டும், அவர்கள் சூழ வேண்டும், அவ்வளவுதான். இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிகிறது. உடனே தூது அனுப்புகிறார். அபூ சுஃபியான் மக்காவிற்கு தூது அனுப்புகிறார். நபி அவர்களும் நபியோட தோழர்களும் நம்மை முற்றுகையிட நினைக்கிறார்கள், நீங்கள் உடனே விரைந்து வாருங்கள் என்பதாக மக்காவாசிகளுக்கு அபூ சுஃபியான் தூது அனுப்புகிறார்கள். இதனை தொடர்ந்து மக்காவாசிகள் இதுதான் காரணம் என்று வைத்துக் கொண்டு இவர்கள் முழுமையாக முடித்துவிட வேண்டும், தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு 1000 நபர்களை கொண்ட ஒரு படையை திரட்டுகிறார். திரட்டி மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது அபூ சுஃபியான் மதீனா வழியாக சென்று மக்காவை அடையாமல் செங்கடல் வழியாக மக்காவை அடைகிறார்கள்.
ஒரு வழியாக மக்காவை அடைந்து விடுகிறார்கள். ஆனால் இவர் தூது அனுப்புவதனின் காரணமாக இந்த மக்காவாசிகள் எல்லாம் மதீனாவை நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அபு சுஃபியான் மக்காவிற்கு வந்ததற்கு பிறகு இந்த படைக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். நீங்கள் மக்காவிற்கு திரும்பி வந்து விடுங்கள் என்பதாக. இந்த கடிதம் அபூஜஹலுடைய கையில் செல்கிறது. அதனை பார்த்து விட்டு அதை நிராகரித்து விட்டான் அபூஜஹல். அதனை தொடர்ந்துதான் மதீனாவில் பத்ர் என்ற அந்த இடத்தில் ஒன்று சேர்கிறார்கள். இந்த செய்தி மக்காவில் இருந்து 1000 பேர் கொண்ட படை வருகிறது, மதீனாவில் தாக்க வருகிறது, சஹாபாக்களை தாக்க வருகிறது என்ற செய்தி நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தெரிகிறது. இந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 பேர் கொண்ட ஒரு சிறிய படையை தயாரிப்பு செய்கிறார்கள், ஒன்று திரட்டுகிறார்கள். இதனை அடுத்துதான் அந்த பத்ர் என்ற அந்த இடத்தில் போர் நடைபெறுகிறது. சிறந்தவர்களோடு ஒரு பொருள் சேரும் போது அதுவும் ஒரு சிறப்பானதாக ஆகிவிடுகிறது. சில இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு அதை தக்க வைக்க வேண்டும், ஈமானியத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊரை விட்டு ஒரு குகைக்கு சென்று தஞ்சம் அடைந்தார்கள். அல்லாஹ் 300 ஆண்டு காலம் அந்த இளைஞர்களை அந்த குகையில் அல்லாஹ் தங்க வைத்தான், தூங்க வைத்தான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-கஹ்ஃப் என்ற அந்த அத்தியாய வசனமாக சொல்லி காட்டுகிறார். அந்த ஈமானியத்தோடு இருந்ததின் காரணமாக, அவர்கள் அந்த குகையில் சென்றதின் காரணமாக அந்த குகையை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்தில் அந்த ஹுதுஹுது பறவை சபா நாட்டின் அரசி சூரியனை வணங்குகிறார், அவருடைய கூட்டமும் சூரியன் வணங்குகிறது என்று சொல்லும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அரசிக்கு தூது அனுப்புகிறார்கள், ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள் என்ற அந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை அந்த ஹுதுஹுது பறவை தன்னுடைய கால்களில் கொன்று சென்று அந்த அரசியிடம் கொடுத்தது. அதன் காரணமாக அந்த ஹுதுஹுது பறவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இடம்பெற செய்கிறார். அந்த வகையில் இஸ்லாத்தின் எழுச்சியான, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த பத்ர் போரை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். வலகத் நஸரகுமுல்லாஹு ஃபி பத்ர். பத்ர் என்று சொன்னால் கிணறு, மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யம் இல்லாத கிணறுகளில் ஒரு கிணறு தான் பத்ர். அந்த இடத்தில் போர் நடைபெற்றதன் காரணமாக, அந்த இடத்தில் இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுத்ததன் காரணமாக அந்த பத்ருடைய அந்த இடத்தை, அந்த பத்ருடைய அந்த பெயரை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அவ்வளவுதான். ஒரு சிறிய ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு குழுவை முற்றுகையிட நினைக்கிறார்கள். இறுதியில் என்ன நடந்தது? ஒரு மிகப்பெரிய ஒரு போராக மாறியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், பிறை 17 ரமலானுடைய பிறை 17 வெள்ளிக்கிழமை அன்றுதான் பத்ருடைய போர், அந்த யுத்த களம் நடைபெற்றது. 76 முஹாஜிர் சஹாபாக்கள் இருந்தார்கள், 237 அன்சாரி சஹாபாக்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இரு எண்ணிக்கையும் ஒன்று சேர்த்தால் 313 சஹாபாக்கள். இவர்களுக்கு என்ன மதிப்பு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும்? இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மதிப்பவர்களாக இருந்தார்கள். முஆத் இப்னு ரிஃபாஅ இப்னு ராஃபி' ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தையின் வாயிலாக அறிவிக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். வருகை தந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பத்ர் களத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை நீங்கள் எவ்வாறு மதிக்கிறீர்கள், எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பத்ர் களத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை நாங்கள் மிக சிறந்தவர்களாக தான் மதிப்பிடுகிறோம், அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்பதாக தான் நாங்கள் எண்ணுகிறோம் என்பதாக நபி அவர்கள் சொல்லும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாங்களும் பத்ர் களத்தில் கலந்து கொண்ட அந்த மாணவர்கள் யாரை அல்லாஹ் பத்ர் களத்தில் இறக்கி வைத்தானோ, எந்த மாணவர்களை, எந்த மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த பத்ர் களத்தில் அவர்களை நாம் மிகச் சிறந்தவர்களாகத்தான் மதிப்பிடுகிறோம் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்கள் பத்ர் களத்தில் கலந்து கொண்டார்கள். ஷஹீதானவர்கள் ஒரு பக்கம், ஷஹீதாகாதவர்கள் ஒரு பக்கம். இருந்தாலும் கூட ஷஹீதாகாதவர்களை நபி அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக பார்த்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை வானவர்களையும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிக மதிப்பவர்களாக இருந்து வந்தார்கள். இந்த பத்ர் களத்தில் கிட்டத்தட்ட 14
கொல்லப்படுகிறார்கள். அந்த 14 ஷஹீதுகளும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர் முடிவடைகிறது. அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார். நபி அவர்களும் அந்த பத்ர் களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களும் மதீனாவில் அந்த எல்லையில் கால் வைக்கிறார்கள், அடி எடுத்து வைக்கிறார்கள். அந்த சஹாபாக்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆரத்தழுவி அவரை வரவேற்கிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய மகனை தேடுகிறார், எங்கும் கிடைக்கவில்லை. இறுதி நபியிடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் எங்கே என்பதாக கேட்கும் பொழுது நபி தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களுடைய மகன் போரில் அம்புகளால் எரியப்பட்டு கொல்லப்பட்டு விட்டான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். யார் அந்த கொல்லப்பட்ட ஷஹீத்? ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு அவர்கள் தான். அவருடைய தாய் கதறுகிறார்கள். நபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருக்கிறானா? சொர்க்கத்தில் இருந்தால் நான் பொறுமையாக இங்கே இந்த இடத்தை விட்டு செல்வேன். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய அழுகைக்கு, என்னுடைய கண்ணீருக்கு கட்டுப்பாடு இருக்காது. என்னுடைய கண்ணீரை நிறுத்திவிட முடியாது என்பதாக அந்த தாய் சொல்லுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் ஒண்ணா இரண்டா? பல சொர்க்கங்கள் இருக்கிறது. உன்னுடைய மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். 14 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அந்த ஷஹீதான சஹாபாக்களை அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வைத்திருக்கிறார். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொன்னால் அல்லாஹ் உருவாக்கிய சொர்க்கங்களில் மிக சிறந்த, மிக பிரம்மாண்டமான, எல்லா சொர்க்கங்களுக்கும் விட மேலானதாக இருக்கக்கூடிய மிக அந்தஸ்தில் உயர்ந்த சொர்க்கம் என்று சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் இந்த ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், இந்த போரில் கலந்து கொண்டவர்களும் இந்த போரில் கலந்து கொண்டு ஷஹீதானவர்களுக்கும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த போரில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், படிப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வருடம் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு பயானிலும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வாறு வந்தார்கள், இவ்வாறு சஹாபாக்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள், நபி அவர்கள் துஆ செய்தார்கள், எல்லாம் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மிகப்பெரிய படிப்பினை இதில் இருக்கிறது. எவ்வளவு அந்த சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள், அவருடைய ஈமான், அவருடைய குத்ரத் எந்த அளவுக்கு இருந்தது, அல்லாஹ்வின் பக்கம் தான் முழுமையாக சார்ந்து இருந்தவர்களாக இருந்தார்கள். அதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அதனை தொடர்ந்து சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மட்டும்தான் சஹாபாக்கள் உணர்வுகளை கொடுத்தார்கள். சொந்த பந்தங்களை பார்க்கவில்லை. இஸ்லாத்தில் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு, இஸ்லாத் இல்லை என்று சொன்னால் உனக்கு விட்டுதான் என்பதாக சஹாபாக்கள் முனைந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாமாவான ஆஸ் இப்னு ஹிஷாமை கொன்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனான அப்துர் ரஹ்மானை கொல்ல நினைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அவர்களும், உபைதா ரலியல்லாஹு அவர்களும் தன்னுடைய சிறிய தந்தையின் மகனான உத்துபா, ஷைபா, வலீத் பின் உபாதா இவர்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்ததின் காரணமாக, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்ததின் காரணமாக சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மட்டும்தான் உணர்வுகளை கொடுத்தார்கள். இஸ்லாம் மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. இஸ்லாத்திற்கு எதிராக யார் வந்தாலும் அவருக்கு என்னுடைய பதில், சஹாபாக்களுடைய பதில் வாளாக மட்டும்தான் இருந்தது. சத்தியத்திற்கு மட்டும்தான் உணர்வுகளை கொடுத்தார்கள். இதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அதனை தொடர்ந்து இந்த போருக்கு வெற்றியின் காரணம் நபியுடைய துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் நடப்பதற்கு முன்பதாக, அது முதல் இரவில், நாளை போர் நடக்கிறது என்று சொன்னால் இன்று இரவு முழுவதும் துஆ செய்கிறார்கள். அது இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ வாக்களித்ததை எனக்கு நிறைவேற்று. இந்த இஸ்லாமிய கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால், நாளை நடைபெறுகின்ற அந்த பத்ர் காலத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டால், தோல்வி அடைந்து விட்டால், உன்னை இந்த பூமியில் வணங்குபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எனக்கு உதவி செய், சஹாபாக்கள் உதவி செய், இந்த போருக்கு எங்களுக்கு உதவி செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமான முறையில் துஆ செய்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், இது தஸ்தகீதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அல்லாஹ் பதில் கொடுத்தான் நபி அவர்களுக்கு. 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபியோட உருக்கமான ஒரு துஆ. நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு ஹலாலான ஹாஜாத்துகள் இருக்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு நியத் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் உருக்கமான முறையில் ஹராமை விட்டுவிட்டு உறவை பேணி பாதுகாத்து உருக்கமான முறையில் நாம் துஆவை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பக்கத்தில் தான் இருக்கிறான். நாம் என்ன துஆ செய்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்வான். எந்த நேரத்தில் என்று சொன்னால் உருக்கமான நேரம், உருக்கமான இடத்தில் தான் நம்முடைய மனது ஓர்மையாக இருக்க வேண்டும், இக்லாஸான முறையில் இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கை இருந்து உருக்கமான முறையில் துஆவை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான். இதற்கு முக்கிய உதாரணம் நபியோட அந்த துஆ தான். நபி அவர்கள் துஆ செய்தார்கள், இந்த போர் வெற்றி கிடைத்தது. அதனை தொடர்ந்து உறுதியான ஈமான் கொண்டார்கள். உறுதியான முறையில் ஈமானை வைத்திருந்தவர்கள் சஹாபாக்கள், நல்ல நல்ல அமல்களை செய்தவர்கள் சஹாபாக்கள். இந்த உறுதியான ஈமானும் நல்ல நல்ல அமல்கள் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யன்சுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ யஹ்துலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் யாரும் கிடையாது. அதே சமயத்தில் அவன் உங்களை விட்டுவிட்டால், அல்லாஹ் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு உதவி செய்பவர் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தவக்கல் வையுங்கள், முழு நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த உறுதியான ஈமானை வைத்தவர்கள் சஹாபாக்கள், அதனால் இந்த போரில் வெற்றியை கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனை தொடர்ந்து அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். எல்லா தேவையும் பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் தான். நாம் வெறுமனே துஆக்களை கேட்டுவிட்டு வெறுமனே மனதார நினைத்துவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. என்னுடைய தேவைகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்பவன், என்னுடைய வேதனைகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய வேதனை மட்டும் அகற்றுபவன் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நம் இடத்தில் இருக்க வேண்டும். சஹாபாக்களிடத்தில் இந்த போருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், அந்த வெற்றி அல்லாஹ்வின் மீது தான் இருக்கிறது, அல்லாஹ் தான் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை மனதில் வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள். அதுதான் வெற்றியின் காரணம். எந்த அளவுக்கு வைத்திருந்தார்கள்? போர்க்களத்தில் சஹாபாக்கள் நோம்பாளிகளாக இருக்கிறார்கள். நோன்பு கடமையாக்கப்பட்ட முதல் வருடம் அதுதான். முதல் வருடம் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அந்த கடமையாக்கப்பட்ட முதல் வருடத்தில் தான் 17வது இரவு, 17வது அந்த நோம்பில் தான் இந்த பத்ர் போர் நடைபெறுகிறது. நோம்பாளிகளாக இருக்கிறார்கள், வலுவற்றவர்களாக இருக்கிறார்கள், பலம் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எதிரிகள் பலம் உள்ளவர்களாக, அவர்களிடத்தில் குதிரை வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், படை தளபதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் பலம் இல்லாதவர்களாக, நோம்பாளிகளாக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அல்லாஹ் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்து விடுவான் என்பது முழுமையான ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சொல்ல போனால் எதிரிகளை விட காஃபிர்களில் 1/3 தான் முஸ்லிம்கள். காஃபிர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் 313 சஹாபாக்கள் மட்டும் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் ஆழமான நம்பிக்கை தன் மனதில் வைத்திருந்ததின் காரணமாக அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை கொடுத்தார். அதனை தொடர்ந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையான முறையில் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறார் என்று சொன்னால் அதில் முழுமையாக நாமும் கட்டுப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் முழுமையாக நம்முடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதனை மீறி போகக்கூடாது. சஹாபாக்கள் போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ, என்ன சொன்னாலும் அதை முழுவதுமாக செய்து முடித்தார்கள். அதனால் வெற்றி கனியை சுவைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு வசனங்களை இறக்கி இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நீங்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யுங்கள் என்று பல இடங்களில் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? அப்படி செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று வாக்களிக்கிறானா இல்லையா? நாம் எவ்வாறு இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். யார் அதிகாரி தெரியுமா? மௌத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்பவன் இருக்கிறானே, அவன்தான் உண்மையான உறுதியான அறிவாளி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மறுமை நமக்கு மேலானது, மறுமையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நிரந்தரமானது.
அதுதான் நமக்கு முக்கியம். இந்த உலகம் முக்கியம் இல்லையா என்று கேட்டால் அப்படி கிடையாது. இந்த உலகம் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் ஈமானோடு யக்கீனோடு இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அப்படி நல்ல முறையில் ஈமானோடு நாம் நல்ல அமல்களை செய்கிற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நிலையில் நம்மை வைத்திருப்பான். இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி. நபியோட சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள் சஹாபாக்கள். அதனைத் தொடர்ந்து நம்மிடத்தில் இல்லாத மிகப்பெரிய ஒரு விஷயம் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. நம்முடைய குடும்பங்களில் இல்லாத ஒரு விஷயம், நம்முடைய உற்சாக உறவினரிடத்தில் இல்லாத ஒரு விஷயம், நம்முடைய நண்பரிடத்தில் இல்லாத ஒரு விஷயம், ஏன் நம்முடைய பெற்றோர்கள் இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒற்றுமை. நம்மிடத்தில் இல்லாத ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஒற்றுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருவதற்கு முன்பதாக அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற பல பிரிவினர்களாக பிரிந்திருந்தார்கள் சஹாபாக்கள். நபி அவர்கள் வந்தார்கள், ஒன்று சேர்ந்தார்கள், இந்த போர்க்களத்தில் ஒரே கரமாக இணைந்தார்கள், வெற்றி கனியை சுவைத்தார்கள். ஒற்றுமை மிகவும் முக்கியம். இன்று நம்முடைய குடும்பங்களில் அந்த ஒற்றுமை கிடையாது, நம்முடைய உறவினரிடத்தில் ஒற்றுமை கிடையாது, நம்முடைய நண்பரிடத்தில் ஒற்றுமை கிடையாது. இப்படி எல்லாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வராது. அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் என் நண்பனிடத்திலோ என் பெற்றோரிடத்திலோ என்னுடைய உறவினரிடத்திலோ அல்ல, முழுமையாக அல்லாஹ்விடத்தில் தான் என்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். அந்த வகையில் நாம் ஒற்றுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம் எப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கட்டுக்கோப்பில் இருந்தாலும் நாம் வெற்றி கனியை சுமைப்போம். அதற்கு முக்கிய காரணம் ஒற்றுமை தான். சஹாபாக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும் சஹாபாக்களிடத்தில். அதுதான் இருந்தது. பத்ர் களம் நடக்கிறது, போர் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், நீங்கள் எழுந்திரீங்கள், நீங்கள் எழுவீராக. வானமும் பூமியை விட விலாசமானது, தக்வா உடையவர்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சொர்க்கத்தின் பால் நீங்கள் விரைவீராக எழுந்தீர்கள் என்பதாக சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு சஹாபி உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஆஹா என்று சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கேட்டுவிட்டு ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன அந்த சொர்க்கத்தில் நானும் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதாக நபியை பார்த்து சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் அதிலும் ஒருவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதாவது அந்த பத்ர் களத்தில் ஷஹீதாகி விடுவார், ஷஹீதுக்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவார் என்பதைத்தான் நீங்கள் அதிலும் ஒருவராக இருக்கிறீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு அவர்கள் சில பேர் தகனியை வைத்திருக்கிறார்கள். கடுமையான பசி, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுகிறார்கள். ஆனால் எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிக்கிறது என்று எண்ணி அந்த பேச்சு மண்ணா தூக்கி எறிந்துவிட்டு போர்க்களத்தில் உள்ளே நுழைகிறார்கள். தன்னுடைய உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் போராடுகிறார்கள். எதிரிகளை வெட்டி சாய்க்கிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவருடைய மன தூய்மை முழுமையாக இருந்தது. பயப்படவில்லை, எதற்கும் பயப்படவில்லை. அல்லாஹ் எல்லாமே பார்த்துக் கொள்வான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு உண்மையானது என்ற அந்த விஷயத்தில் மன தூய்மையாக இருந்தார்கள், வெற்றி கனியை சுவைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மையத் ஜனாசா இறந்து விட்டார், ஒரு மனிதர் இறந்து விட்டார், அவரால் கேட்க முடியும் என்பதை இந்த பத்ர் களத்திலிருந்து சஹாபாக்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த போர் நடந்து முடிகிறது. இதில் காஃபிர்கள் 70 பேர் செத்து மடிகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பத்ர் தினத்தில் அவர்களை எல்லாம் போட்டு மறையுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். பிறகு வந்து சொல்கிறார்கள், அபூ ஜஹிலே, உத்பாவே, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். உங்களுடைய கடவுள்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டானா என்று கேட்கிறார்கள். அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இன்னல்களுக்கு இப்பொழுது நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு, இப்போதாவது என்னையும் அல்லாஹை பற்றியும் நீங்கள் அறிந்து கொண்டீர்களா, தெரிந்து கொண்டீர்களா என்பதாக நபி அவர்கள் மையத்துகளை பார்த்து கேட்கிறார்கள். அருகில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அவர்களால் கேட்க முடியும்? நீங்கள் கேட்கின்ற அந்த பதிலுக்கு அவர்களால் எப்படி பதில், நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு எப்படி அவர்களால் பதில் தர முடியும் என்பதாக உமர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களால் பதில் தர முடியும், அவர்களால் பதில் தர முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்திலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜனாசாவிற்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் கேட்கிறது என்பதாக நபி அவர்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறது. இதனை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உண்மையான ஒரு ஈமான் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. முழுமையான ஈமான், உண்மையான ஈமான் இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தார். உண்மையான ஈமான் நம்மிடத்தில் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு நாம் எதிர்பாராத வண்ணம் உதவிகளை செய்வார். சஹாபாக்கள் அப்படித்தான் உதவி செய்தார். வானவர்களை அல்லாஹ் இறங்கினான். இந்த பத்ர் களத்தில் சிறு தூக்கத்தை காஃபிர்களுக்கு கொடுத்தான், எதிரிகளுக்கு பயத்தை கொடுத்தான். இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்களை வைத்து பத்ர் களத்தில் சஹாபாக்கள் வெற்றியை கொடுத்தான். அதற்கு முக்கியமான காரணம் உறுதியான, உண்மையான ஒரு நம்பிக்கையான ஒரு ஈமான் வைத்திருந்தார்கள் அல்லாஹ்விடத்தில். அதன் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், வெற்றி கனியை சுவைத்தார்கள். அதனை தொடர்ந்து இறை மறுப்பும் பாவங்களும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு வழிவகுக்கும். இறை மறுப்பும் பாவங்களும், நாம் அதிகமான முறையில் பாவம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் உலகத்திலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்து விடுவான். இதனையும் இந்த பத்ர் களத்தில் தெரிந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிஅமத், அதை அவர்கள் எல்லாம் மறுத்தார்கள், நிராகரித்தார்கள் காஃபிர்கள், மக்களுக்கு குறைஷிகள். இந்த நிலையில் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். இந்த பத்ர் களத்தில் தான் தண்டனை கொடுத்தான். பாவமான விஷயங்கள் அதிகமாக நாம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை மிக சமீபமாகவே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாவமான செயல்களை விட்டும் நம்மளை. இதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானத்தை பெற்றவர்கள் என்பதாக இந்த பத்ர் களத்திலிருந்து தெரிந்து கொண்டார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள், இந்த பத்ர் களம் நடப்பதற்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன காஃபிர்கள், இன்னென்ன மனிதர்கள் எல்லாம் இந்தந்த இடத்தில் மரணித்து போவார்கள், இந்த இடத்துல செத்து மடிவார்கள் என்பதாக ஓடிட்டு காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பத்ர் களம் நடக்கிறது, வெற்றி அல்லாஹ் கொடுத்தார். இதற்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று பார்க்கிறார்கள். நபி அவர்கள் எந்த இடத்தில் யார் மரணித்திருப்பார் என்று சொன்னார்களோ அதே இடத்தில் ஒரு சிறு துரும்பாவது என்ன செய்யவில்லை, நகரவில்லை, மாறவில்லை. நபி அவர்கள் சொன்ன இடத்தில் அப்படியே மரணித்து கிடந்தார்கள், செத்து மடிந்திருந்தார்கள். அவர்களுக்கு நபி அவர்களுக்கு இந்த பத்ர் களம் நடப்பதற்கு முன்பதாகவே, இந்த போர் நடப்பதற்கு முன்பதாகவே யார் மரணித்து போவார்கள், யாரெல்லாம் செத்து மடிவார்கள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அந்த மறைவான ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இந்த பத்ர் களத்திலிருந்து தான் அது தெரிய வந்து இந்த சஹாபாக்களுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இந்த சம்பவம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இதனை விட எல்லா மக்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தீய செயல் என்ன தெரியுமா? பெருமை, மமதை. மமதையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை யார் பெருமையாக, யார் மமதையாக வாழ்கிறார்களோ இந்த உலகத்தில் அவர்களை அல்லாஹ் அற்பமான முறையில் கொல்ல வைத்து விடுவான். அபூ ஜஹல் பெருமையில் அந்த விஷயத்தில் ஆடி கடந்தான். அல்லாஹ் என்ன செய்தான்? இறுதியில் அபூ ஜஹலை இரு சிறுவர்களை வைத்து அல்லாஹ் கொலை செய்தான். சின்ன சின்ன பசங்க தான், ஆனா வெட்டி கொண்டுட்டாங்க. யார்? அபூ ஜஹல். காரணம், பெருமையில் மமதையில் அவன் ஆடி திரிந்தான். அதேதான் எல்லோரும் பெருமையாக மமதையாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்பமான முறையில் சாகடித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்தில் நின்றிருக்கிறார்கள். இரு சிறுவர்கள் வருகிறார்கள். அவர்களிடத்தில் அந்த சஹாபியிடத்தில், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்தில் அந்த இரு சிறுவர்களில் ஒரு சிறுவர் கேட்கிறார், என்னுடைய பெரிய தந்தையை அபூ ஜஹலை நீங்கள் பார்த்தீரா என்று கேட்கும் பொழுது, இன்னும் பார்க்கவில்லை, அவரிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை என்பதாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது அந்த சிறுவர்களில் ஒருவர் சொன்னார், அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திட்டுகிறார், நபி அவர்களை ஏசுகிறார். அந்த செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வின் சத்தியமாக நாங்கள் இருவரில் யாராவது ஒருவர் அவரை கொலை செய்து விடுவோம், நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை கொலை செய்து விடுவோம் என்பதாக அந்த சிறுவர்கள் சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த நிலையில் அபூ ஜஹல் அந்த குதிரையில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த இரு சிறுவர்களுக்கு அவர்கள் கை காட்டுகிறார்கள். இவர்தான் அபூ ஜஹல் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். இதனை தொடர்ந்து அந்த இரு சிறுவர்களும் சென்று முடிந்த அளவுக்கு போராடி முடிந்த அளவுக்கு என்ன செய்கிறார்கள்? குதிரையை வெட்டுகிறார்கள். முதலில் குதிரையுடைய காலை வெட்டி
செய்கிறார்கள். அதன் பிறகு அவனையும் வெட்டி கொலை செய்து விடுகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் அபூ ஜஹலை கொண்டோம், நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் கொண்டோம் என்று ஒருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாள்களை பார்த்துவிட்டு அந்த இரு சிறுவர்களில் ஒரு சிறுவருடைய வாளில் மிக நெறிய ரத்தமாக இருந்தது, அதிகமான இரத்தக்கரை இருந்தது காரணமாக அவரை தெரிந்து கொள்கிறார்கள், இந்த சிறுவர் தான் அபூ ஜஹலை கொண்டிருக்கிறார் என்பதால். அதனால் சொல்லி காட்டினார்கள், அபூ ஜஹல் எதை விட்டு சென்றானோ, போர்க்களத்தில் எதை விட்டு சென்றானோ அதை நீ எடுத்துக்கொள் என்பதாக யார் அவர்கள் வெட்டினார்களோ அவரிடத்தில் சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த யார் அந்த இரு சஹாபி, யார் அந்த இரு சிறுவர் என்று சொன்னால், ஒரு முஆத் பின் அம்ர் பின் ஜமூஹ் அவர்தான் அபூ ஜஹலை முறையாக கொண்டார்கள். இரண்டாவது சிறுவர் யார் என்று சொன்னால் முஆத் பின் அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இரு சிறுவர்களும் அபூ ஜஹலை கொண்டார்கள். அல்லாஹ் மமதையின் காரணமாக இவர்களுடைய கையில் அவனை உயிரை வைத்து இருந்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் பெருமையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இப்படிப்பட்ட இழிவான விஷயத்தை கொடுத்து விடுவான். வல்லர் ரஹ்மானிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாப்பானாக. இந்த பத்ர் களத்தில் அவர்கள் எவ்வாறு ஈமானோடு, எவ்வாறு உறுதியோடு அல்லாஹ்வை சார்ந்து இருந்தார்களோ அதே போன்று நம்மளையும் அல்லாஹ்வின் மீது சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கினை கொடுத்து தந்தருள்வானாக. இந்த பத்ர் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஈமான் உள்ளவர்களாக இருந்தார்களோ அதே ஈமானை நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம்